தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் கூடி ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது அந்த ஆச்சரியமாக இருக்கிறது. காமராஜர் தன் வாழ்நாள எப்போதுமே ஜனசங்கத்திலேயோ பாரதிய ஜனதா கட்சியிலோ இருந்ததே இல்லை. He was never the member of BJP. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பலரும் எப்போதும் காங்கிரஸ் கட்சியில் இருந்ததே இல்லை. அப்படி காங்கிரஸ் தலைவருக்கு பிஜேபி எப்படி விழா கொண்டாடுகிறது என்று பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் பிஜேபியினுடைய தாற்பயம் தெரிந்தவர்களுக்கு இது ஒன்றும் புதுமையாக இருக்காது. நாம் காமராஜரை மாத்திரம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களை கொண்டாடுறது, லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டாடுறது, சர்தார் வல்லபாய் பட்டேலை கொண்டாடுறார். இவங்கெல்லாம் கூட காங்கிரஸ் தான் இருந்தாங்க, அவங்க எப்போதுமே பிஜேபி. இந்த தேசத்தை கொண்டாடிய தலைவர் எந்த கட்சியாக இருந்தாலும் பிஜேபி கொண்டாடும் என்பதுதான் இதனுடைய தாற்பயம் என்று நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். காமராஜர் தேசத்தை கொண்டாடினார். அவருக்கு சொத்து சுகம் எதுவும் இல்லை, தேசம்தான் அவருக்கு சொத்து சுகமே. அதனால நாட்டை சுமப்பவர்கள் சுமந்தவர்கள் யாராக இருந்தாலும் பிஜேபி அவர்களை சுமக்கும் என்பதற்கு தான் இந்த விழா ஒரு அறிமுக உரை கொள்கிறது என்று நினைக்கிறேன். இதுதான் கண்ணதாசன் அற்புதமா தனது பாடல் வரிகளில் குறிப்பிட்டார். கவிஞர் கண்ணதாசன் காமராஜர் பிறந்த நாடார் சமுதாயத்தை பெயரை உள்ளடக்கி ஒரு கவிதை எழுதினார். சொத்து சுகம் நாடார், சொந்தங்களை நாடார், பெற்ற அன்னையின் நாடார், பொன்னை நாடார், பொருளை நாடார், நாடொன்றி நடத்தையே நாடுகின்ற இந்த நாடாரே நாடாளவாரே என்று பாடினான் கண்ணதாசன். அது ஏதோ ஒரு சமுதாயத்தின் பெயரை குறிக்கிற வார்த்தை மாத்திரம் அல்ல, அது காமராஜருடைய பண்பை அவரது வாழ்க்கையை குறிக்கிற வார்த்தையாக அவர் சொல்லிவிட்டு சேர்ந்திருக்கிறார். இன்னும் கூட அந்த பாடல் வரிகள் ஜீவனுள்ள வரிகளாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம். எங்க அப்பா அவருக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை. அவர் யாராவது ஒரு அரசியல் தலைவர் பிடிக்கணும்னா அது காமராஜர் பிடிக்கிறது. அப்பா எனக்கு நன்றாக நினைவு, அவர் நடத்திய கடையில காமராஜர் படம் மாதிரி வச்சிருப்பார். அது இருக்கும், அந்த அந்த மூடைகளுக்கு மேல இருக்கிற அந்த லாஃப்ட் பக்கத்துல பெரிய படமா வச்சிருப்பார். ரொம்ப நாள் அந்த படம் எங்க கடைகள் இருந்தது. காமராஜர் 1975 அக்டோபர் 2ஆம் தேதி அவருக்கு காலமான போது எங்க வீடு மிகப்பெரிய சோகத்தில் போயிடுச்சு. அப்ப எங்க ஊர்ல ஒரே ஒரு போட்டோ ஸ்டுடியோ உண்டு. 75 எனக்கு 11 வயதுன்னு வச்சுங்க. நான் என் தம்பி தங்கை அக்கா எல்லாம் போய் காமராஜர் படத்தை நடுவில் வச்சு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு நாங்கள் எல்லாம் அவங்க வணக்கம் சொல்வது மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்து போட்டோம். பிளாக் அண்ட் ஒயிட் படம், அந்த காலத்து படம். அது இன்னும் கூட எங்கள் வீட்டில் இருக்கு, நினைக்கிறேன். தேடி எடுத்தால் கிடச்சது. அப்படி காமராஜர் வந்து ஒரு பெரிய சோகமாக அனுசரித்தோம். அந்த அளவிற்கு காமராஜரை மக்கள் கொண்டாடினார். தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார். உங்க நாகர்கோவில் தொகுதியில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று நாகர்கோவில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். விருதுநகர்ல அவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல 67 அவர் தோல்வியுற்ற பிறகு சொந்த ஊர் சொந்த மண் அங்கீகரிக்காமல் போனாலும் கூட நாங்கள் இருக்கிறோம் என்று அவருக்கு அங்கீகாரம் கொடுத்த மண் இந்த நாகர்கோவில் மண் என்பதில் எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி உண்டு. 2 மிக பிரம்மாண்டமான ஆளுமைகளை பாராளுமன்ற உறுப்பினராக இதற்கு முன்னால் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஒன்று காமராஜர், இன்னொன்று ஐயா தானுடையினார். அவர் இந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர். அவரும் ஒரு பிரம்மாண்டமான ஆளுமை. அப்படி ஒரு பெரிய வரலாற்று பாரம்பரியத்துக்கு சொந்தக்கார். நீங்க காமராஜருடைய வாழ்க்கையை மாத்திரம் தேசத்தின் வரலாற்று பிரித்து பார்த்து அவருடைய நல்ல பண்புகளை மாத்திரம் சொல்லிவிட்டு போனா அது இந்த உரைக்கு நியாயம் செய்வதா இருக்காது. இன்னைக்குமே தேசம் ஒரு வாழ்ந்த காலத்துல இருக்கிற அவர் பேசிய டெக்ஸ்ட் மட்டும் பார்க்கிறார். அம்பேத்கர் என்ன சொன்னார், காந்தி என்ன சொன்னார், காமராஜர் என்ன சொன்னார், இதெல்லாம் டெக்ஸ்ட். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் என்னன்னு பார்க்கணும். கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் இல்லாம டெக்ஸ்ட் மாத்திரம் பேசிக்கிட்டு போறது அப்படிங்கிறது முழுமையான புரிதலாக இருக்க முடியாது. அப்ப காமராஜர் வாழ்ந்த கான்டெக்ஸ்ட் என்ன? 1903 பிறந்து 47 வரைக்கும் 44 வருஷம், 44 ஆண்டுகள் இந்தியா வெள்ளக்காரரிடம் பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்தது. அப்போ பல இளைஞர்கள் காந்தியின் அழைப்புகளை ஏற்று
இந்தியா விடுதலை அடையும் வரை தங்களுக்கு என்று சொந்த வாழ்க்கை என்று எதுவும் இல்லை என்று முடிவு செய்தார்கள். அதனால்தான் காமராஜர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அடிமை இந்தியாவில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது முடிவெடுத்தாரு. இந்தியாவே விடுதலை பெறாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேண்டாம்னு முடிவெடுத்தாரு. சுதந்திரம் கிடைக்கும் போது வயது 44. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு கேட்டுதான் கிடைச்சிருக்கும். ஆனாலும் கூட அந்த வாழ்க்கை அவர்களுக்கு பழகி போன காரணத்தினால தொடர்ந்து பிரம்மச்சாரியா இருந்தார். பசும்பன் தேவர் அவர்களும் அப்படிதான். சுதந்திர இந்தியா விடுதலை கிடைக்கும் வரை திருமணம் செய்து கொள்ள கூடாதுன்னு வாழ்ந்த எண்ணற்ற இளைஞர்கள் இருந்தாங்க நம்ம நாட்டில். இதெல்லாம் பெரிய டெடிகேஷன். மதுரை எண்ணமா சுப்ராமன் ஒரு பெரியவர் இருந்தார், சௌராஷ்டிர சமூக பெரியவர். அவருக்கு கட்டாயப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வீட்டுல. ஆனா அவர் என்ன பண்ணாரு, சுதந்திர இந்தியாவில் தான் நான் குழந்தை பெற்றுக் கொள்வேன்னு அவர் மனைவியோட குடும்ப வாழ்க்கையை இல்லவர். மகாத்மா காந்தி மதுரைக்கு வரும்போது அவங்க மனைவி போய் மகாத்மாவை கெஞ்சி, என் கணவருக்கு அறிவுரை கொடுங்க, எனக்கு ஒரு குழந்தையாவது வேண்டும், ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு என்னெல்லாம் சொல்லி காந்தி கூப்பிட்டு என்னமா சுப்பராமனை கண்டித்து நீ ஒரு குழந்தையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை சொல்லிய பிறகு காந்தி சொல்கிறாரு என்பதற்காக குழந்தை பெற்றுக் கொண்டவர் என்னமா சொல்றார். அப்படி எவ்வளவு பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அது அரசியல் தான். சுதந்திர போராட்டத்திற்காக விடுதலை வேள்வியில ஈடுபட்ட ஒரு காலம். ஏன்னா இந்தியா அவ்வளவு மகத்தான நிலையில் இருந்தது. நீங்க பாரதியாருடைய ஒரு பாடல் தெரியும், வாழ்க நீ அம்மான் அப்படின்னு காந்திய வரவேற்று பாடுற பாடல். அந்த பாட்டில் பாரதி சொல்லுவான், வாழ்க நீ அம்மா இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பாடுபட்டு நின்றதான் ஒரு பாரதம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்வேன்னு சொல்லுவாங்க. அதுல ரொம்ப ஒரு கீ வேர்டு ஒண்ணு இருக்கு, தாழ்வுற்று அப்படின்னு சொல்ற வார்த்தை. தாழ்வுற்றுனா என்ன அர்த்தம்னா உயரத்துல இருந்தோம்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு உலகத்திலேயே வறுமையான நாடாக இருக்கிற பாரதம் இன்னைக்கு தாழ்வடைந்து இருக்கிறதுனா இதுக்கு முன்னால உயர்வாக இருந்தது. அப்படி உயர்வாக இருந்த காரணத்தினால்தான் இத்தனை பேர் நம்ம நாட்டு மேல பண்ணிட்டு இருந்தாங்க. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக உலகத்தின் ஒவ்வொரு போக்கிரியும் திருடனும் அயோக்கியனும் மதமாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்தவனும் அத்தனை அயோக்கியனும் இலக்கு இந்தியா. அது மாலிக் காஃபூர் காலத்துல இருந்து, கஜினி முகமதுல இருந்து, அதுக்கப்புறம் முகலாயர்கள் இருந்து, அப்புறம் போர்ச்சுகல், டச்சு, பிரெஞ்சு, இங்கிலீஷ், இப்படி எல்லோருக்கும் கண் இந்தியானா இந்தியா மிகப்பெரிய வலிமையான நாடா இருக்கு. அவ்வளவு செல்வம் இருக்கிற ஒரு தேசமா இருந்தது. தொழில்கள் வளர்ந்திருந்தது. நம்ம பல பேர் பொருளாதார ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் இந்தியாவை ஒரு பிச்சைக்கார நாடு, ஏழை நாடுன்னு சொல்லி பாடம் நடத்துறாங்க. அப்படிலாம் இல்லை. ஆங்கஸ் மேரிசன் ஒரு பெரிய எழுத்தாளர், பொருளாதார நிபுணர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஆர்வம் உள்ளவங்க குறிச்சுக்கோங்க, தி வேர்ல்ட் எக்கானமி தி மில்லேனியம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு அந்த புத்தகம். வேர்ல்ட் எக்கானமினா உலக பொருளாதாரம், மில்லேனியம் பெர்ஸ்பெக்டிவ்னா ஒவ்வொரு 1000வது ஆண்டுக்கும் அந்த புத்தகத்துல தொகுப்பு இருக்கு. 2000 வருட உலக பொருளாதார வரலாற்றை எழுதியிருக்கிறார் ஆங்கஸ் மேரிசன். ஏன் ஆங்கஸ் மேரிசன் பேர் அடிக்கடி சொல்றேன்னா, இதை யாராவது ஒரு இந்தியர் எழுதியிருந்தா சங்கின்றோம், இது யாராவது தேஷ்பக்த் எழுதியிருக்காங்கன்றோம், பிஜேபி காரன்றோம், ஆர்எஸ்எஸ் காரன்றோம். யாராவது இந்தியாவை பத்தி பெருமையா பேசினா அவர் சங்கின்னு பேர். வந்தே மாதரம் நீங்க யாராவது சொன்னா அவர் சங்கி, ஜெய் ஹிந்த் யாராவது சொன்னா சங்கி. விவேகானந்தர் படம் வச்சிருந்தாலே சங்கிருப்பாங்க. விவேகானந்தர் ஒன்றும் ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி மாத்திரம் சொந்தக்காரர் இல்லை, ஆனா அவர் சங்கி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆங்கஸ் மேரிசன் என்ன சொல்றான், 2000 வருடம் உலகத்தினுடைய பொருளாதார வரலாற்றை எழுதி வைத்தவன். அவன் சொல்றான், இயேசு பிறந்த வருஷத்துக்கு 0 இயர் பேர், காமன் எரான்னு பேர். வரலாற்று நம்ம பிசி ஏடி பிரிக்கூடாது, கிமு கிபிலாம் பிரிக்கிற பழக்கம் இல்லை. பொது வருடம் காமன் எரா 0 இயர். அதுல இருந்து எடுத்துக்கொண்டு 1700 17 நூற்றாண்டுகள் ஒரு கட்டமா பிரிக்கலாம். இப்படி 1700 ஆண்டுகள் 17 நூற்றாண்டு அவன் சொல்றான், உலகத்தின் அசைக்க முடியாத பொருளாதார வல்லரசாக இருந்த தேசம் பாரத நாடு அப்படின்னு அந்த ஆங்கஸ் மேரிசன் எழுதியிருக்கிறார்.
தி மைட்டி எக்கனாமிக் எம்பையர் ஆஃப் தி வேர்ல்ட். உலகத்தினுடைய ஜிடிபில 33% ஜிடிபி இந்தியாவில இருந்து போச்சு. ஃபாலோட் பை சைனா 28%. இந்தியாவும் சீனாவும் மாத்திரமே 61% உலக பொருளாதாரத்திற்கு பங்களித்தன ஆங்கஸ் மேடிசன் எழுதி வச்சிருக்கிறார். 1/3 உலக பொருளாதாரம் இந்தியாவில் உற்பத்தியான பொருளாதாரம். இது 1700 இருந்து இருந்தது. 17 நூற்றாண்டுகள் உலகத்தின் முதன்மை பொருளாதார நாடாக இருந்தது. அதனாலதான் கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த செல்வச் செழிப்பு இருந்ததுனால்தான் இந்தியாவில் இவ்வளவு மன்னர்கள், இவ்வளவு போர்கள், இவ்வளவு அரண்மனைகள், இவ்வளவு செல்வாக்கு, இத்தனை வைரம், வைடூரியம், தங்கம். இதற்கு படையெடுத்து வந்து கொள்ளையடிக்க வந்த கூட்டம். கஜினி முகமது 17 முறை படையெடுத்தான். 17 முறையும் அள்ளிட்டு தான் போனாங்க. சோமநாதபுரம் ஆலயத்தில் இருந்த அந்த பிரதானமான அந்த வாயில் கதவு தங்கத்தாலான கதவு. அந்த கதவை அப்படியே உடைச்சு எடுத்துட்டு போனாங்க கஜினி முகமது. அப்படி ஒரு பெரிய பொருளாதார தாக்குதலை நடத்தினாங்க. இந்தியா செல்வத்தோடு இருந்தது. இந்திய விவசாயம், இந்திய தொழில்கள், இந்திய இரும்பு, இந்திய போர் முறை, இந்தியாவுடைய இலக்கியங்கள், இந்திய இசை, இந்திய மருந்து, இதெல்லாம் உலகத்துக்கெல்லாம் போச்சு. இதையெல்லாம் பார்த்து வந்தவங்க தான் இந்த பிரதேசம் படையெடுத்து வந்தவங்க. பிரதேசத்தை கபடிகளை செய்தவங்க. அந்த கடைசியா வந்தவங்க இங்கிலீஷ். காந்தியும் காமராஜரும் பாலகங்காதர திலகரும் பசும்பொன் தேவர் எல்லாம் போராடியவர்கள் ஆங்கில ஆட்சிக்கு போராடினாங்க.